வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க ஊர்ல தொண்ணு திடீர்னு நகர்கிட்ட தான் வந்திருக்கேன். வாங்கலாம். ஓ சாமி, என்னையா பண்ற? மூஞ்சில புகை ஓட்டின்னு இருக்க. உன்னிடம் இருக்கும் காத்து கருப்பை விளக்கவே மானுடா. காத்து கருப்பா? அவெல்லாம் பெரிய ஆளாயிட்டான் சாமி. காத்து கருப்பு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க சாமி? மேல மட்டும் தானே பேசுறேன், கீழே என்ன நடக்குன்னு சரி சரி, அவையா வந்துட்டேன். சரி வாங்க, இப்ப நம்ம சாமி கிட்ட தேவையான கேள்வி எல்லாம் நம்ம கேட்போம். வணக்கம் சாமி, எப்படி இருக்கீங்க? உலகத்தையே ஆட்டி படைப்பவன் நான், என்னை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேள்வி கேட்கிறாய் நீ. நல்லாகம்பா. நல்லாகம்பாவா? சாமி இப்பெல்லாம் அகோரி பேச மாட்டாங்க. பா, நான் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு போறேன்னா அந்தந்த லாங்குவேஜ் நான் எல்லாமே அறியும்பா. சரி சாமி, அது நமக்கு தேவையில்லைப்பா. நம்ம டேரக்டா கேள்விக்கு போவோம். இப்போ முதல் கேள்வி என்னன்னா, 2026ல யாரு சிஎம் ஆவாங்க? என்னை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்கிறாய் நீ? அதாவது காலத்தின் கட்டாயம் என்ன சொல்கிறது என்றால், சொல்லுங்க அதுதான் 2026ல் தளபதி சிஎம் ஆயிடுவாரோ? மக்களே, தளபதி சிஎம் ஆக போறாரு. அவர் தானே சாமி? அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, கேமராமேன் சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. அது காலத்தின் கட்டாயம். சொல்லுங்க. என்ன மாட்டாரு? ஆக மாட்டாரா? அது ஊருக்கே தெரியும் சாமி அவர் ஆக மாட்டாருன்னு. கேட்ட கேள்வி என்ன, 2026ல யார் சிஎம் ஆவாங்கன்னா கேள்வி. தெரியுமா தெரியாத கேள்வி சாமி? கோபம் வர மாதிரி பேச வைக்காதீங்க. யாரே பிறவி உனக்கு ஒன்றும் அறியாது. அப்ப நீங்க அறிந்தவன்டான். அதனாலதான் சாமி சொல்லுங்க, யாரு சிஎம் ஆவாங்க? இப்படி வேணா வச்சுக்குமாப்பா. 2026ல யார் சிஎம் ஆக மாட்டாங்க வேணா வச்சுக்குமா? அந்த கேள்வி கேட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உனக்கு. பாத்துங்க மக்களே. சரிங்க சாமி, அடுத்த கேள்வி 10th பப்ளிக் எக்ஸாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வருவாங்கன்னு உங்க காலத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. அதாவது மானுடா, சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். சொல்லுங்க சாமி. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஏரியாவிலே யார் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்களோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. யோ சாமி, ஆசாமி மாதிரி பேசாத சாமி. உங்க காலத்துல நிர்ணயிக்கும்ல, அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சாமி. எந்த ஏரியால வருவாங்க? அனைத்தும் அறிந்தவன் நான்றா. அதத்தான் சாமி சொல்லுங்க. அதாவது தெக்கத்தி பொண்ணு சீரலாஜா சாமி. தெக்கத்தி பொண்ணு இல்லடா, சைடு ஏரியா. சரிங்க சாமி. தெற்கு திசையில் தம்பிமலை என்ற ஊரிலிருந்து ஒரு பெண் இந்த வாட்டி முதலிடம் பெறுவாள். எது? தம்பிமலையில இருந்து ஒரு பெண்ணா? ஐயோ சாமி, போன வருஷம் அது ஃபர்ஸ்ட் மார்க் வச்சு ரோல் பண்ணி வச்சு செஞ்சு சாவடிச்சதுல பத்தாத சாமி. மறுபடியும் அந்த சைடேவா? வேணாம் சாமி. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பில்லி சுவே ஏதாவது விட்டு அதை தடுத்துருங்க சாமி எப்படியாச்சும். அனைத்தும் அறிந்தவன் நான். எது கேட்டாலும் இதையே சொல்றான். எப்போது செய்ய வேண்டுமோ அதை எப்போதுதான் சாமி. இப்படிதான் ஏதாவது சாமி ஏதாவது புரியாத மாதிரியே பேசுற. விடுங்க, எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு. நான் போய் ஒரு பிஸ் அடிச்சு வந்துறேன். நீங்க அந்த புரியாத மாதிரி பேசுறீங்களா, அதை பேசுங்க. பிஸ் அடிக்க வேண்டிய காலகட்டத்துல போய் பிஸ் அடிக்க போறான் இவன். என்ன மானுடன்? ஐயோ சாமி 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 சாமி, நானும் கொடுத்தினாரே. சாமி, இனியா வாயில சென்டர் பிரஸ் போட்டு விட்டியா? இந்த ஆட்டம் ஆடுது நாக்கு. எதுவும் பண்ணவில்லை மானுடா. அதுதான் தேசியமாச்சே. வந்திருந்தே நீ எதுவும் பண்ண மாட்டே சாமி. கொடுத்தினாரே கையேடு. நான் அவன் இல்லை, திவ்யா. திவ்யாவா? இப்பதான் கேள்வியில கேட்டு இருந்தா. அது அவன், நான் திவ்யா பேய். திவ்யா என்றாலே பேய் தான். இதுல தனியா திவ்யா பேய் வேறியா? ஓ சாமியார்லாம் இப்ப பஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் டயலாக் நாங்க சொல்ல கூடாதா? யோ சாமி, என்னையா பண்ற அவ கூட? என்னை எப்படியாவது காப்பாத்தியா? அவளை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். காத்திய வைத்துதான் அவளை விரட்ட வேண்டும். அதுவும் வைத்துதான் விரட்ட வேண்டும். நீ போய் அவளை வர சொல். கொடுத்தினாரே. யார் அனுப்புனா உன்ன? சொல்ல மாட்டேன். உன்னை யார் அனுப்புனான்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இதுக்குள்ளே போ. போக மாட்டேன். இது காளியம்மன் காலடியில் வைத்து பூஜை செய்த ஜாடி. இது இதற்குள்ளே போ. போக மாட்டேன். போறேன். என்ன தம்மா துணி எடுத்துட்டு உள்ள போக முடியல. ஐயோ எருமா, எப்படியா நீல சாமியார் ஆகுங்க? அதாவது காலத்தின் கட்டாயம். வேணாயா, நீ ஏதாவது மொக்க ஸ்டோரி வச்சிருப்ப. நானே இதுக்குள்ள போய்க்கிறேன் சாமி. சாமி, என்ன பேய் சாமி? பயங்கரமான பேயா இருக்கும் போல அது. அப்பா,
இருடா மானுடா. ஓ சாமி என்ன பேண்ட் போட்டிருக்க? 2K கிட் அகோரி மானுடா. ஓ இதுல வேற 2K கிட் இருக்கா? சரி சாமி, எனக்கு ரொம்ப நேரம் ஒரு டவுட். என்ன? அகோரிக்கெல்லாம் முடி வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும். இது என்ன சாமி அவ்வளவு கலர்ல இருக்கு? 2K கிட் அகோரிடா, கலரிங் அடிச்சுக்கு ஐயோ இருக்கு. சாமி, இது கூடவாயா? அகோரில கூட கலரிங் பண்ணீங்களா? ஆமாம், கண்டுக்காத ஆசீர்வாதத்தை பெற்று செல். வணக்கம் சாமி, வணக்கம் 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 சாமி, வரேன். எப்பா கண்டென்ட் இல்லாம என்ன எல்லாம் பண்ண சொல்றா? எதனா ஈஸியா இருக்குது ட்ரெண்ட் பண்ணிங்கப்பா. பவுடர் வேற 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது.